செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காகவோ செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. நெமிலி திமுக பொதுக்கூட்டம். தமிழகத்தில் தாய் தந்தையை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை அளித்து தாயும் தந்தையுமாக விளங்குபவர் முதல்வர் ஸ்டாலின். அதனால்தான் அவரை தமிழகம் முழுவதும் அப்பா என்று அழைக்கிறார்கள். இந்தி படித்தவர்கள் ரயிலில் மூலமாக தமிழகத்திற்கு வந்து ரயில் நிலையங்களில் பிச்சை எடுத்து வருகிறார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட 2,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். கூட்டத்தில் பேசி RS பாரதி, தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் 50,000 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை அளித்து தாயுமாகவும் தந்தையாகவும் விளங்குகிறவர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் அவரை தமிழகம் முழுவதும் அப்பா என்று அழைத்து மகிழ்கின்றனர். இந்தி படிக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் பாஜகவினருக்கு ஆங்கிலம் பேசவே தெரியாது. பாஜகவில் உள்ள யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. வெங்கையா நாயுடு, அருண்ஜேட்லி தவிர மீதமுள்ளவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று குற்றம் சாட்டினார். தமிழ் அதிகம் படித்தவர்கள் தான் உலகத்தில் அதிக சம்பளம் பெறும் இடத்தில் தமிழர்கள் உள்ளனர். கூட்டத்தில் பேசிய RS பாரதி, தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வன்மையாக கண்டித்தார். இந்தி படித்தவர்கள் ரயில் மூலமாக தமிழகத்திற்கு வந்து ரயில் நிலையங்களில் பிச்சை எடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என RS பாரதி உறுதியளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்மொழி கொள்கை தொடர்பாக நிதி வழங்காத மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு, தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை சட்டப்பூர்வமாக தமிழகம் எதிர்கொண்டு நிதி பெறும் என்றார். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.